ஹலோ எஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச என்ஐசிஎல் மெயின்ஸில் நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்தீங்க. அதனால் ஏசிஎல் அசிஸ்டன்ட் மெயின்ஸுக்கும் எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும், மார்க் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் எஸ்பிரண்ட்ஸ் இது. பர்டிகுலராக ரீசனிங் செக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரையும் இந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும். ஆனால் எந்த லெவலில் இருக்கும், ஏன்னா மார்க் டெஸ்ட்டில் ஒரு சில பேரால் மார்க்ஸ் அதிகமாக எடுக்க முடியல. அதனால் நீங்கள் அந்த செக்ஷனை கிராக் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இந்த டைம் செக்ஷனல் டைம் இன்ட்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுனால 40 கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மொத்தமாக 40 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு. 40 அவுட் ஆஃப் 40 அட்டன் பண்ண தேவையில்லை இல்லையா? எக்ஸாம் லெவலில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பசில் எடுத்தால் நம்ம ஆல்ரெடி டிஎன் பேங்கர்ஸ் மெயின்ஸ் சேனலில் ஒரு கொஸ்டின் இந்த லெவலில் தான் இருக்குன்னு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 7 பேர் கொண்ட டபுள் வேரியபிள் பஸ்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவங்க மேக்ஸிமம் 6 பேர் கொண்ட டபுள் வேரியபிள் பஸ்ஸில் தான் கேட்பாங்க. அப்படி இல்லையா, ஒரு 9 பேர் 9 பேர்லேருந்து 10 பேர் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பஸ்ஸில் படிச்சுக்கோங்க. அவங்க கேட்குறது ஒரு 8 to 9 மெம்பர்ஸ் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பஸ்ஸில் கேட்பாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது 9 to 10 பண்ணிக்கோங்க. நார்த்து சவுத்துனாக்கில் 8 மெம்பர்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா 9 மெம்பர்ஸ் கொடுத்து சிங்கிள் டைரக்ஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. டபுள் வேரியபிள் பஸ்ஸுன்னா 6லேருந்து 7 மெம்பர் கொண்ட டபுள் வேரியபிள் பஸ்ஸில் படிக்கணும். சிங்கிள் வேரியபிள் கொஸ்டின்னா 9லேருந்து 10 பேர் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பஸ்ஸில் படிக்கணும். அவங்க கேட்குறத விட ஒரு ஸ்டெப் எகைடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே ஸ்பீட் அதிகமாக வரும். மார்க் டெஸ்ட்டை பொறுத்தவரை எந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் லெவலில் இருக்குன்னா டெஸ்ட் புக்கில் இருக்கும், அடாவில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டில் கடைசியாக இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டுங்களாம் எக்ஸாம் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? இது 3மே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன் சார்னா இது கொஞ்சம் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இல்லாமல் இப்போ இந்த டைமில் இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இருந்தாலும் என்னால் அச்சீவ் பண்ண முடியலன்னு சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? அதுக்கான காரணம், இந்த மார்க் டெஸ்ட்டில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸாக்டாக எக்ஸாம் லெவலில் ஒரு 2 பஸ்ஸில், அதை விட மாடரேட்டாக ஒரு பசில், ஒரு டிஃபிகல்ட்டான பசில் இருக்கும். சம்டைம்ஸ் 5 இங்கே 4 பசில் கேட்டிருக்க இடத்துல 5 பசில்ஸே கேட்டு வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமில் உண்மையிலே எக்ஸாம் லெவலில் எந்த பசில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அவங்க டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய பசில் இங்கேயே ஸ்கிப் பண்ணி பழகிக்கோங்க. சில டைம் எக்ஸாம்லேயும் அப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நேற்று நடந்த லாஸ்ட் ஷிஃப்ட்டில் எஸ்பிஐ கிளர்க்கில் ஃப்ளோர் வித் ஃப்ளாட் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸில் சட்டைன் நம்பர் ஆஃப் பஸ்ஸில் 2மே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் மற்ற 2 பாக்ஸ் பஸ்ஸிலோ சிங்கிள் லீனியர் பஸ்ஸிலோ ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஈஸியான பஸ்ஸில்ஸ் இருக்கும், கஷ்டமான பஸ்ஸில்ஸும் இருக்கும். ரியல் எக்ஸாமில் சம்டைம்ஸ் மார்க் டெஸ்ட்டில் உண்மையாகவே அப்படி தான் இருக்கும். 2 பஸ்ஸில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச்சபிளாக இருக்கும், ஒரு பஸ்ஸில் மாட்ரேட்டாக இருக்கும், ஒரு பஸ்ஸில் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த கொஷின் செலெக்ஷனில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாலே மார்க் டெஸ்ட்டில் நல்லா பண்ணலாம். அதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ரியல் எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, பசிலுக்கு லெவல் சொல்லியாச்சுங்க சார். ரிமைனிங் டாபிக்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும்? இப்போ பிளட் ரிலேஷனாக கோடட் படிக்கக்கூடாது. சாதா பிளட் ரிலேஷனில் ஒரு எஸ்பிஐ பிஓன்னு பார்த்துக்குங்களேன். இப்போ எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் இல்லை, ப்ரிலிம்ஸில் ஒரு 8 பேர் கொண்ட ஒரு பிளட் ரிலேஷன் கேட்குறாங்கன்னா இங்கே ஒரு 10 பேர் வச்சு கேட்கலாம். இங்கேயும் 8 பேர் கூட வச்சு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 பேருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சுதுங்களா? அந்த கான்செப்ட் நீங்கள் கிளியராக இருந்தாலே போதும். ரொம்ப பழைய ஒரு டைமில் தான் ஒரே ஒரு டைம் நான் பார்த்த வரைக்கும் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டில், இது ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் தான் இந்த எக்ஸாமு. ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டில் ஒரே டைமில் மட்டும்தான் இந்த கோடட் இன்இக்வாலிட்டி, கோடட் என்னது டைரக்ஷன் இது கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்படி கேட்டால் எல்லாருக்கும் மாடரேட் தான். கோடட் கேட்டாலையும் அப்படியே கோடட் கேட்டால் கூட இப்போ எல்பிஓலெலாம் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு 4 நிமிஷத்தில் 5 கொஸ்டின் முடிகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. கோடல் கேட்டால் கூட மேக்ஸிமம் கோடல் கேட்க மாட்டாங்க. கோடிங் டிகோடிங் கூட 90% ஓல்டு பேட்டர்னில் கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சின்னதாக ஒரே செகண்ட் டைம் கொடுங்க, டெலிட் பண்ணிக்கிறேன். ஓல்டு பேட்டர்ன் கோடிங் டிகோடிங் படிங்க. சிம்பிளாக என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ப்ரிலிம்ஸில் இப்போ ஒவ்வொரு வேர்டாக கேட்பாங்க. ப்ரிலிம்ஸில் கோடிங் ஒவ்வொரு வேர்டுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கு இருக்கும். ஒரே கொஸ்டினுக்கு மட்டும் 2 வேர்டு 3 வேர்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கேட்பாங்கன்னா, எல்லா கொஸ்டினுக்கும் 2 வேர்டு 3 வேர்டு வச்சு எல்லா கொஸ்டினுக்கும் கேட்டிருப்பாங்க. ஒரு கொஸ்டின்ஸில் மட்டும் 3 சென்டென்ஸ் கொடுத்துட்டு
ஒரு கோடிங்கை கொடுத்துட்டு இன்னொரு 3 சென்டென்ஸ் கொடுத்துட்டு கோடிங் கேட்பாங்க. அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய கோடிங் டிகோடிங் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? பிஓ ப்ரிலிம்ஸ்லேயே ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும், டைம் கன்சியூமாக ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு சில கொஸ்டின். இங்கே இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை தான் எடுத்துங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா இது ஒரு என்ஐஏஎஸ்எல் அசிஸ்டன்ட் மெயின்ஸ் லெவல்ன்றதுனால. இப்போ கோடிங் டிகோடிங் எப்படி படிக்கணும், பிளட் ரிலேஷன் எப்படி படிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சாச்சு, பசில்ஸும் சொல்லியாச்சு. சிலாஜிசத்தை பொறுத்தவரையும் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். இப்போ ப்ரிலிம்ஸில் 3 சென்டென்ஸ் கேட்டால் இங்கே 3லேருந்து 4 சென்டென்ஸ் கேட்பாங்க. 4லேருந்து 5 சென்டென்ஸ் வரைக்கும் கொடுத்துருவாங்க. கன்க்ளூஷன் இருக்கு இல்லையா, அது வந்து 3 கன்க்ளூஷனாக கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ப்ரிலிம்ஸில் 2 1 2 எய்தர் 1 போத் நெய்தர் அப்படின்னு பார்த்துங்க இல்லையா. இங்கே 1 2 3 போத் 1 and 2 போத் 1 and 3 ஆர் எய்தர் 1 or 3 நெய்தர் 1 or 2 நெய்தர் நார், இப்படி 3 கன்க்ளூஷன் கொடுத்து கேட்டிருப்பாங்க. 4 சென்டென்ஸ் 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு. இவ்வளோ தான் சிலாஜிசத்துக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய லெவல். புரிஞ்சுதுங்களா? அடுத்த டாபிக் டைரக்ஷன் சென்ஸ். டைரக்ஷன் சென்ஸில் 2 விதமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? எய்தர் இது 1 மார்க்குன்றதுனால சிம்பிள் டைரக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி 3 மார்க்குக்கு 4 மார்க்கு 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்டாக்கல அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ஒரு பாயிண்ட் வச்சு A to B, B to C, C to D, இல்லைனா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஒரு நபர், ஒரு பர்சன். இப்போ இந்த உதாரணத்துக்கு தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ஓசூர், இந்த மாதிரி 3 பிளேசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தர்மபுரிலேருந்து சேலத்துக்கு ஒரு நபர் போகிறாரு, அவர் டைரெக்டாக ஒசூர் போகிறாரு. இன்னொரு நபர் கிருஷ்ணகிரியிலேருந்து கிளம்பி சேலம் போயிட்டு ஒசூர் போகிறாரு. இந்த மாதிரி 2 பர்சன்ஸ் வெவ்வேறு இடத்துலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போவாங்க. இல்லைனா 2 பர்சனும் ஒரே இடத்துல கிளம்பி வேறு வேறு இடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, அதிகமான கொஸ்டின், பெரிய லென்த்தியான கொஸ்டின், அது கஷ்டமாக இருக்காது, ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் லென்த்தியாக பேராகிராஃப், பெரிய பேராகிராஃபில் இருக்கக்கூடிய சாதா டைரக்ஷன் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்படி இல்லையா, 2 வெவ்வேறு பர்சன் ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வேறு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரே பாயிண்டில் வந்து ரீச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் டைரக்ஷன் சென்ஸில் கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் கேட்டால், பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டால் சாதா டைரக்ஷன் சிம்பிளாக கேட்டு முடிச்சு விட்ருவாங்க. இன்னும் மீறி இருக்கக்கூடியது இன்இக்வாலிட்டி. எப்படி சிலாஜிசத்துக்கு சொல்லணும்னா அதே மாதிரி தான். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கமா போட்டு இங்கே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கே ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டின்ஸில் கமா போட்டு ஒரு 3 வரையும் கொடுத்துருப்பாங்க. 2 இல்லைனா 3 கொடுத்துட்டு சென்டென்ஸில் எய்தர் 1 or 2க்கு பதிலாக 1 2 3 3 கன்க்ளூஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டு எய்தர் 1 or 2 3. இது ஒரு டைப். இன்னொரு டைப்பும் இருக்குது. இதில் 2 டைப் இருக்குது. அந்த 2 டைப்ஸில் இந்த 2 டைப்ஸில் 2வது டைப் என்னன்னா, விச் அமாங் டெஃபினெட்லி ட்ரூ, விச் அமாங் டெஃபினெட்லி ஃபால்ஸ். இந்த மெத்தடை படிச்சுக்கோங்க. அது கூட உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி கூட அவங்க கேட்பாங்க. எப்படின்னா, டைரக்ஷன் சென்ஸில் 3 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இன்இக்வாலிட்டியில் 2 or 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இண்டிவிஜுவல் கொஸ்டினாக இருக்கும். இன்இக்வாலிட்டியில் அது எப்படி இருக்குன்னா, P greater than or equal to S ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எதில் உண்மை, டெஃபினெட்லி P greater than or equal to S ட்ரூ, அப்படி இல்லைன்னா P greater than or equal to S டெஃபினெட்லி ஃபால்ஸ், எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு சப்டாபிக் என்னென்னா, ஒரு செட் ஆஃப் ஒரு லைனாக இப்படி ஒரு கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த சிம்பிளை கொடுக்காம கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அந்த இடத்துல எந்த சிம்பிள் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்படி தான் இன்இக்வாலிட்டியில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அடுத்து லாஸ்ட்டாக டேட்டா சஃபிஷியன்சி. டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இன்னும் நான் கொஸ்டின் செலெக்ஷனுக்கே வரல. எந்தெந்த மாதிரி எக்ஸாம் லெவல் இருக்கும், எந்தெந்த டைப்பில் உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத டீகோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த ஆர்டரில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்தவரையும் பேசிக் டேட்டா சஃபிஷியன்சி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் டேட்டா சஃபிஷியன்சி ஸ்டார்டிங்கில் தொடக்கூடாது. அது டேட்டா சஃபிஷியன்சியும் கேட்கலாம்,
அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மிஸ்செலினியஸ், அதாவது மீனிங்ஃபுல் வேர்டு, பேர் டெஸ்ட்டு, ஆட் மேன் அவுட்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா டேட்டா சஃபிஷியன்சி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இது எது கேட்டாலும் நீங்கள் அதை லாஸ்ட்டாக தான் அப்ரோச் பண்ணணும். ஏன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த கொஸ்டின் செலெக்ஷன் எது ஈஸி பசில், இப்போ லெவல் உங்களுக்கு புரிஞ்சுதுங்க இல்லையா? லெவல் புரிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் செலெக்ஷன் தான் அடுத்த பாயிண்ட்டு. கொஸ்டின் செலெக்ஷனை பொறுத்தவரையும் இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பேப்பர் உங்களுக்கு இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த டைரக்ஷன் கொஸ்டினில் 3 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வேறு எதுலாச்சும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வேறு எனி டாபிக் பசில் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒரு டாபிக் கட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? இல்லைனா பசிலில் ஒன்று கட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு டாபிக் கட் பண்ணிவிட்டு மிஸ்செலினியஸை கொஞ்சம் சேர்த்து கேட்பாங்க. இந்த பேர் டெஸ்ட்டு, மீனிங்ஃபுல் வேர்டு, ஆட் மேன் அவுட்டு, அது இந்த 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 டாபிக்ஸில் எதனா ஒன்று கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் சுற்றி உங்களுக்கு கொஸ்டின் இருக்க போகுது. இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்கள் எவ்வளோ அதிகமாக மார்க் எடுக்க போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிலாஜிசம் எனக்கு ஸ்ட்ராங்கு சிலாஜிசம், அதனால் நான் சிலாஜிசம் எடுப்பேன். சிலாஜிசம் வராதுங்க, இன்இக்வாலிட்டி, நார்மல் இன்இக்வாலிட்டி தான் எடுங்க. இந்த இப்போ கிரேட்டர் தன் ஆர் லெஸ் தன் ஆர் டெஃபினெட்லி ட்ரூனா அது கொஞ்சம் கடைசியாக எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் அது திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். எடுத்தோடனே ரொம்ப யோசிக்கிற டாபிக் அட்டன் பண்ணக்கூடாது. அதனால் இது ஆப்ஷனில் வச்சுக்கலாம். நார்மல் இன்இக்வாலிட்டினா இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், இது தேடி நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டகரி 1ல் வச்சுக்கிட்டு அது எது கண்ணில் பட்டாலும் அடித்து தள்ளிடுங்க. பாருங்கள், கோடிங், டிகோடிங், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன் சென்ஸ், இது எல்லாமே டாப் ப்ரையாரிட்டி. நேற்று சிஎஸ் ஸ்ட்ராட்டஜியில் சொன்னோம் இல்லையா, நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கின்ற மாதிரி, அந்த மாதிரி இந்த 4 டாப்பிக்குமே டாப் ப்ரையாரிட்டி. இதில் இந்த இன்இக்வாலிட்டி மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பிளட் ரிலேஷன் இதுக்கு அடுத்து தான். இன்இக்வாலிட்டியில் மட்டும் டைரக்ட் இன்இக்வாலிட்டியா இல்லை அந்த டெஃபினெட்லி ட்ரூ இன்இக்வாலிட்டியான்னு கன்சிடர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணலாமா லாஸ்ட் அட்டன் பண்ணலாமான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு டைரெக்டாக பசிலுக்கு போயிருங்க. பசிலில் போயிட்டு 4 நான் சொன்ன மாதிரி 4 பசிலில் 2 ஈஸி பசில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருங்க. அதை முடிச்சு விட்டுட்டு பிளட் ரிலேஷனை வந்து ட்ரை பண்ணுங்கள். பிளட் ரிலேஷன் வராதுங்க, இன்னொரு பசில்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. உங்களுடைய டார்கெட் 4 பசில்ஸ் அட்டன் பண்ணணுன்றதை காட்டிலும் கண்டிப்பாக 3 பசில் ஈஸியாக இருக்கும். அது 2 பசில் ஈஸியாக இருக்கும், 1 மாடரேட்டாக இருக்கும். அந்த 3ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு அடிக்க பாருங்கள். அப்புறம் டைம் அதிகமாக இருந்தால் இன்னொரு பசில் ட்ரை பண்ணுறது தான் உங்கள் விருப்பம். டைம் கம்மியாக இருந்தால் பிளட் ரிலேஷன் அடிச்சுட்டு டேரெக்டாக குடுகுடும் ஓடி போய் மிஸ்செலினியஸும் டேட்டா சஃபிஷியன்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு 3 நிமிஷம், 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பெரிய பசில்ஸை கை வைக்கிறத காட்டிலும் அந்த டைமை யூஸ் பண்ணுறதுக்காகவே தான் கொடுத்துருக்காங்க டேட்டா சஃபிஷியன்சியும் பேர் டெஸ்ட்டும். மிஸ்செலினியஸ் கொஸ்டினான பேர் டெஸ்ட் வேறு என்ன இருக்குது, மீனிங்ஃபுல் வேர்டு, ஆட் மேன் அவுட்டு, அப்புறம் நம்பர் ஆப்ரேஷன்ஸ் வரும். 1 or 2 3 டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் இந்த 7 கொஸ்டினில் எனி 3-4 கொஸ்டின்ஸ் இருக்கும். லாஸ்ட் மினிட்ஸை வேஸ்ட் பண்ணாத இருக்கிறதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? வேறு என்ன உங்களுக்கு வித்தியாசம்னா, ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது லாஸ்ட்டில், இதெல்லாம் முடிச்சுட்டேங்க சார், இன்னும் என் கையில் 2 பசில் இருக்குது, மிஸ்செலினியஸ் இருக்குது, என்கிட்ட 7 நிமிஷத்துக்கு மேலே டைம் இருக்குது, எனக்கு இந்த பசில் கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, நான் அட்டன் பண்ணிடுவேன்ற பட்சத்தில் பசில் அட்டன் பண்ணிவிட்டு இந்த மிஸ்செலினியஸ் கொஸ்டினில் 1 or 2 or எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் அது உங்களுக்கு பெஸ்ட் அட்டம்ப்டை இந்த செக்ஷனில் எடுத்து கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? தெளிவாக இன்னொரு டைம் குயிக்காக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரியர்ஸ் கிளவுடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கூட இதில் நல்லாயிருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி வாங்க, குயிக்காக சொல்லிடுறேன் கொஸ்டின் செலெக்ஷனை. எக்ஸாம் லெவலில் சொல்லிட்டு இல்லையா, எல்லாமே சேர்த்து ஒன்றா குயிக்காக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியபிள் பஸ்ஸில் இருந்தால் 9 to 10 படிக்கணும். அவங்க கேட்குறது 8 to 9 கேட்பாங்க. அதே டபுள் வேரியபிள் பஸ்ஸில்னா 7 மெம்பர்ஸ் 6 to 7 மெம்பர்ஸ் படிக்கணும். 7 மெம்பர்ஸ் படிச்சுக்கோங்க. கேட்குறது 6 to 7 தான் கேட்பாங்க.
பசில்ல 3 பசில்ல 2 ஈஸியா இருக்கும். 1 கஷ்டமா இருக்கும். 1 மாடரேட்டா இருக்கும். 1 கஷ்டமா இருக்கும். உங்களோட டார்கெட் இந்த 3 பசில் தான். பெட் ரிலேஷன அ லாஸ்ட்டா அட்டெண்ட் பண்ணணும். லாஸ்ட்டானா பசிலுக்கு முன்னாடி இல்ல, பசிலுக்கு பின்னாடி. அந்த டிஃபிகல்ட் பசிலுக்கு முன்னாடி நீங்க பிளட் ரிலேஷன் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க சூஸ் பண்ண டாபிக் இந்த 4 டாபிக்ல எதெல்லாம் கண்ல படுதோ அதெல்லாம் தட்டின்னு வந்தே இருங்க. இன்இக்வாலிட்டில மட்டும் அந்த 2 டைப்ல எது வந்திருக்கோ அத பார்த்து முன்னாடி அட்டெண்ட் பண்ணணுமா, இந்த 4 டாபிக்ல பின்னாடி அட்டெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் யோசிக்கவே கூடாது. இருக்கிறது 30 மினிட்ஸ் தானா, ஃபர்ஸ்ட்டு 10 மினிட்ஸ்ல எந்த விதமான யோசனையும் இல்லாம டக்குன்னு அடிக்கிற மாதிரி கொஸ்டின் எடுக்கணும். கோடிங், டிகோடிங், சிலாஜிசம், டைரக்ஷன் அது மாதிரி. கோடிங், டிகோடிங்குள்ள நம்ம பிஓல அந்த 3 சென்டென்ஸ் வச்சு 3 வேர்ட்ஸ் வச்சு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் பூரா கொஸ்டினுமே இருக்கும். அதுலேயும் 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் டபுள் 2, 3 வேர்டு வச்சு கேட்டிருப்பாங்க. அவங்களே 3 வேர்டுக்கு ஒரு கோடிங்கை கொடுத்துட்டு இன்னொரு 3 வேர்டுக்கு என்ன கோடிங் அப்படின்ற மாதிரி 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் டேரெக்டாக 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சிலாஜிசத்தை பொறுத்தவரையும் 3 ஸ்டேட்மெண்ட் 4லேருந்து 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் 3 கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. இன்இக்வாலிட்டிக்கு அதே ரூல்ஸ் தான். இன்இக்வாலிட்டியில் அடிஷ்னலாக இன்னொரு மெத்தட் இருக்குது, அது சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. டைரக்ஷன் சென்ஸை பொறுத்தவரையும் 2 டைப் இருக்குது. ஒன்று பெரிய பேராகிராஃபாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 பேர் ஒரே இடத்துல மீட் பண்ணுற மாதிரியும் இல்லைனா ஒரே பாயிண்ட்லேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போகிற மாதிரியும் இருக்கக்கூடிய டைப் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது 3 கொஸ்டின்ஸில் கேட்டாங்க. அப்புறம் கடைசியாக நீங்கள் அட்டன் பண்ணது டேட்டா சஃபிஷியன்சி. அப்படி இல்லைன்னா பேர் டெஸ்ட்டு, வேர்டு மிஸ்சலேனியஸ் கொஸ்டினான பேர் டெஸ்ட்டு, ஆட் மேன் அவுட்டு, மீனிங்ஃபுல் வேர்டு கேட்டிருந்தால் அதை அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டேட்டா சஃபிஷியன்சி கடைசியாக அட்டன் பண்ணணும். இதெல்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, பசில் ஈஸியாக அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பெட் ரிலேஷன் அட்டன் பண்ணுறீங்க, அப்புறம் மாடரேட் பஸ்ஸில் அட்டன் பண்ணுறீங்க, அப்புறம் கடைசியாக நீங்கள் மிஸ்சலேனியஸ் அட்டன் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நீங்கள் இன்னொரு பஸ்ஸில் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ஏலியன்லாம் அப்படி பண்ணுவீங்க. இருந்தாலும் இப்படி பண்ணிங்களே நீங்கள் 35 + 40க்கு அட்டன் பண்ணிடுவீங்க. நீங்கள் 35+ அட்டன் பண்ணாலே யூ ஆர் சேஃப். ஓகேங்களா? அதுக்குன்னு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குன்ட்டு 35 டார்கெட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா மிச்சமாக கூட அட்டன் பண்ணுங்கள். 35 இஸ் டீசென்ட் அட்டன் ஃபார் திஸ் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் ரோல் எனி பேக்கேஜ் வேணா எக்கேட் பண்ணிங்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது நம்ம டெலிகிராம். எனி டவுட் இருந்தால் டெலிகிராமில் வந்து கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.